குவைத் மண்ணில் தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் போற்றி பாதுகாப்பதோடு தமிழர்களை ஒன்றிணைக்கும் பாலமாக திகழ்கிறது நமது குவைத் தமிழ்ச் சங்கம். கடந்த கால சாதனைகளை தக்க வைத்து வரும் ஆண்டுகளில் புதிய இலக்குகளை நோக்கி சங்கத்தை நகர்த்தவும் எமது புதிய குழு புதிய ஆற்றலுடன் செயல்பட உறுதி மேற்கொண்டுள்ளது. 2025-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாக குழுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தலைவராக தலைமை சுடரொளி திரு எஸ். ராமதாஸ் அவர்கள். தொழில்நுட்பத்தின் சிகரம் தொட்டு குளோபல் டெக்னாலஜி கம்பெனி எனும் பெருமை மிகு நிறுவனத்தை பண்புடன் நடத்திடும் தனி பெரும் நாயகர், தொலைநோக்கு சிந்தனையால் சிறந்தோங்கும் சீரிய தொழில் அறிஞர் இவர். தம் அலுவல் பணிச்சுமைகள் இருந்த போதும் மக்கள் சேவையில் பங்கு பெற வேண்டும் என்ற உயர்ந்த பேராசை கொண்டவர். ஈதலின் பயனை உணர்ந்த இவர் 2014, 2015 மற்றும் 2023, 2024 ஆண்டுகள் குவைத் தமிழ் சங்கத்தின் தலைமை பொறுப்பை முன்வந்து ஏற்று காத்தவர். தன்னலமில்லா தலைமை பணி கண்டு இந்த ஆண்டும் மீண்டும் பொறுப்பேற்கிறார். பொறுப்புடன் கடமையாற்றும் இவரின் வரவு சங்கத்தின் பயணத்தில் புதிய ஒளி சேர்க்கும். இவரின் தலைமை சங்கத்திற்கு பெருமை. துணைத் தலைவராக திரு எஸ். செல்லதுரை. திரு செல்லதுரை அவர்கள் காரைக்குடி பகுதியை சேர்ந்தவர். 1985 ஆண்டு குவைத்துக்கு வந்த இவர் தற்போது ஸ்பின் டெக்னாலஜி நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். நமது தமிழ் சங்கத்தில் தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை சிறப்பாக வகித்துள்ள இவர் சங்கத்திற்கு எப்போதும் உறுதியான ஆதரவாகவும் திடமான முதுகெலும்பாகவும் இருந்து வருகிறார். செல்லம் என்ற பெயரிலேயே அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுவதால் அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்கும் நெருக்கமானவராக விளங்குகிறார். மேலும் பாரிவள்ளல் நண்பர்கள் மன்றத்தின் தலைவராகவும் செயல்பட்டு வரும் இவர் தமிழ் சங்கத்தின் ஒரு சுறுசுறுப்பான அனுபவம் மிக்க மூத்த உறுப்பினராகவும் திகழ்கிறார். தற்போது 2025-2027 காலகட்டத்திற்கான இக்குழுவின் கௌரவ தலைவர் பொறுப்பை வகித்து சிறப்பாக செயல்பட உள்ளார். நமது 2025-2027 காலகட்டத்திற்கான பொது செயலாளராக திரு ராஜ் நாராயணன் தேசிகன் அர்ப்பணிப்பின் சிறந்த முன்னுதாரணம். புதுச்சேரியை சேர்ந்த இவர் தொழில்முறை வாழ்க்கையில் அக்வாசான் நிறுவனத்தில் டெபுட்டி புரொடக்ஷன் மேனேஜராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். 2010 ஆண்டிலிருந்து குவைத் தமிழ் சங்கத்தில் தொண்டராக இணைந்து சங்கத்தின் வளர்ச்சிக்காக தனது நேரத்தையும் ஆற்றலையும் முழு மனதுடன் அர்ப்பணித்து வருகிறார். 2017 ஆண்டு முதல் நிர்வாக குழுவில் இருந்து பல தலைவர்களுடன் தோளோடு தோள் சேர்த்து சங்கத்தின் முன்னேற்றத்திற்காக அயராத உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார். அவரது உறுதியான செயல்பாடு, சேவை மனப்பாங்கு மற்றும் தலைமைத்துவ திறன்கள் சங்கத்தின் வளர்ச்சிக்கு வலுவான தூண்களாக விளங்குகின்றன. சமூக சேவையில் ஆர்வம் கொண்ட அனைவருக்கும் திரு ராஜ் நாராயணன் அவர்கள் உண்மையிலேயே ஒரு ஊக்கமூட்டும் முன்னுதாரணமாக திகழ்கிறார். துணை செயலாளராக திருமதி ராஜலட்சுமி கார்த்திக். வேலூரை சேர்ந்த அவர்கள் தொழில்முறை வாழ்க்கையில் ஸ்னீடர் எலக்ட்ரிக் நிறுவனத்தில் டெக்னிக்கல் அண்ட் சேல்ஸ் மேனேஜராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இவ்வாண்டு முதல் புதிய நிர்வாக குழுவில் இணைந்து செயற்பட்டு வரும் இவர் தனது திறமை, சுறுசுறுப்பான அணுகுமுறை மற்றும் அர்ப்பணிப்பின் மூலம் சங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளிலும் பயனுள்ளதாக பங்களித்து வருகிறார். பொருளாளராக திரு பிரசன்னா கிருஷ்ணன். சிங்கார சென்னையை சேர்ந்த இவர் தொழில்முறை வாழ்க்கையில் நேஷனல் பேங்க் ஆஃப் குவைத் நிறுவனத்தில் குரூப் ஆபரேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் பிரிவின் வைஸ் பிரசிடென்டாக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். சமூக சேவையில் ஆர்வம் கொண்ட இவர் கடந்த ஆண்டு குவைத் தமிழ் சங்கத்தின் செயற்குழுவில் செயல்பட்டு இந்த ஆண்டு புதிய நிர்வாக குழுவில் பொருளாளர் பதவியை ஏற்று
சங்கத்தின் முன்னேற்றத்திற்காக உறுதியான பங்களிப்பை வழங்குகிறார். துணை பொருளாளராக திருமதி பிரதமா மணியரசு. தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த இவர் தொழில்முறை வாழ்க்கையில் டாங்யாங் நிறுவனத்தில் கேட் டிசைனராக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். சங்கத்தின் பணிகளில் எப்போதும் நிதானமான அணுகுமுறையுடன் ஒத்துழைப்பு மனப்பாங்குடன் செயல்பட்டு முன்னிலை வகித்து வருகிறார். சமூக சேவையில் உறுதியான பங்களிப்பை வழங்கும் இவர் செயற்குழு உறுப்பினராகவும் துணை பொருளாளராகவும் சங்கத்தில் பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக செயல்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. செயற்குழு உறுப்பினர்களாக திரு பட்டாபிராமன். பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த இவர் குவைத் ஆயில் கம்பெனி நிறுவனத்தில் சேஃப்டி இன்ஜினியராக பணியாற்றும் இவர் குவைத் தமிழ் சங்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக செயற்குழு உறுப்பினராக இருந்து சங்க வளர்ச்சிக்கும் சமூக செயல்களுக்கும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வருகிறார். திருமதி ரேவதி சிவகுமார். மதுரையை பூர்வீகமாக கொண்ட இவர் சமூக பணிகளில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர். இல்லத்தரசியாக இருந்தாலும் 2வது முறையாக செயற்குழு உறுப்பினராக இணைந்து சங்கத்தின் வளர்ச்சிக்காக உறுதியுடன் செயல்படுகிறார். திரு ஆர்.வி. மூர்த்தி. கோவில்பட்டியை சேர்ந்த இவர் எக்ஸ்டெண்டட் ரீச்கோ நிறுவனத்தில் HSC லீடாக பணிபுரிகிறார். குவைத்தில் கமிட்டியில் 11க்கும் மேற்பட்ட வருடங்களாக உறுப்பினராகவும் இணை பொருளாளர் போன்ற பதவிகளை வகித்துள்ளார். திருமதி சுமிதா சதீஷ்குமார். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த இவர் கோல்டன் பாம் குவைத் நிறுவனத்தில் எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியராக பணியாற்றும் இவர் கடந்த 8 ஆண்டுகளாக குவைத் தமிழ் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருந்து தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு ஆர். அறிவானந்தம். மயிலாடுதுறை பகுதியை சேர்ந்த இவர் ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸ் நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜராக பணிபுரிகிறார். சங்கத்தில் 3 ஆண்டுகளாக கமிட்டி மெம்பராக இருந்து அமைதியான அணுகுமுறை மற்றும் தொழில்முறை பொறுப்புணர்வுடன் சங்க வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறார். திருமதி சுதா ஜெயமணி. தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த இவர் கேட்டரிங் சேவையில் ஈடுபட்டு வருகிறார். இல்லத்தரசியாக இருந்து பல முறை செயற்குழு உறுப்பினராக சேவை செய்து சங்கத்தின் வளர்ச்சிக்காக அசைக்க முடியாத உறுதியுடன் செயல்பட்டு வருகிறார். திரு சிவராமகிருஷ்ணன். திருச்சியை சேர்ந்த இவர் சீமன்ஸ் எனர்ஜி நிறுவனத்தில் எலக்ட்ரிக்கல் என்ஜினியராக பணியாற்றுகிறார். சமூக சேவையில் ஆர்வம் கொண்ட இவர் இவ்வாண்டு முதல் புதிய செயற்குழு உறுப்பினராக இணைந்துள்ளார். திருமதி ராஜலட்சுமி பாலாஜி. திருச்சியை சேர்ந்த இவர் DPS பள்ளியில் டீச்சராக பணியாற்றுகிறார். 2 ஆண்டுகளாக செயற்குழு உறுப்பினராக இருந்து சங்கத்தின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகிறார். திரு கோகுல கிருஷ்ணன் சேகர். திருச்சியை சேர்ந்த இவர் KNPC நிறுவனத்தில் DCS ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார். இவ்வாண்டு முதல் புதிய செயற்குழு உறுப்பினராக இணைந்துள்ளார். திருமதி லக்ஷ்மி அசோக் குமார். மயிலாடுதுறையை சேர்ந்த இவர் ஸ்பிரிங்வுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நிறுவனத்தில் அக்கவுண்ட் மேனேஜராக பணியாற்றி வருகிறார். இவ்வாண்டு முதல் குவைத் தமிழ் சங்கத்தின் செயற்குழுவில் புதிய உறுப்பினராக இணைந்துள்ளார். உங்களின் பலத்த கரவொலியோடு அனைவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம்.